அம்மா, உங்ககிட்ட ஒன்னு காட்டணும் என்று கணேஷ் ராஜியின் அருகில் வந்தான். என்னப்பா காட்டணும் என்று கேட்டாள் அவள். இங்க பாருங்கம்மா, நான் இன்னைக்கு லைப்ரரியில இருந்து இந்த ரெஃபரன்ஸ் காப்பி புக்கை எடுத்து வந்தேன் என்று காட்டினான் மகன். ஓ, ரெஃபரன்ஸ் காப்பியா என்று பார்த்தாள் ராஜி. ஆமாம்மா, ஒரு அசைன்மெண்ட்டுக்கு மேம் பார்க்க சொன்னாங்க என்றான். சரிப்பா, பார்த்து யூஸ் பண்ணு, ஸ்கூல் புக் இல்ல என்று சொல்லிவிட்டு சமையலறையில் வேலையை செய்யத் தொடங்கினாள் அவள். ஆனால் அவளது நினைவுகள் அவளின் கல்லூரி காலத்திற்கு சென்றது. இப்போதே பிள்ளைகள் ரெஃபரன்ஸ் காப்பியை பயன்படுத்துவது சாதாரண விஷயமாக ஆகிவிட்டது. ஆனால் அவள் படித்த சமயத்தில் கல்லூரியின் லைப்ரரியில் ரெஃபரன்ஸ் காப்பியை எடுப்பது மிகவும் பெரிய விஷயம். அதுவும் அது ஃபாரின் ஆத்தரின் புத்தகம் என்றால் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஒரு முறை இப்படித்தான் அசைன்மெண்ட் ஒன்றிற்கு மத்திய இடைவெளியில் லைப்ரரிக்கு சென்று ஒரு வழியாக அந்த ஃபாரின் ஆத்தரின் புத்தகத்தை எடுத்து வந்தாள் ராஜி. இவள் கொஞ்சம் புத்தக புழு என்பதால் உடன் படிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவளின் நோட்ஸ் மற்றும் அசைன்மெண்ட்டை கேட்டு வாங்கி செய்வார்கள். ஏதாவது புரியவில்லை என்றால் தனக்கு தெரிந்ததை அவர்களுக்கு விளக்குவாள். அதேபோல் அவர்களும் அவளுக்கு உதவுவார்கள். எக்ஸாம் சமயத்தில் கேட்கவே வேண்டாம். இவள் டே ஸ்காலர், அதனால் கல்லூரியின் பஸ்ஸில் தான் செல்வாள். இவளின் வருகைக்காகவே ஒரு பட்டாளம் காத்திருக்கும். இவள் உள்ளே நுழைகிறாளோ இல்லையோ, ஏ ராஜி வந்துட்டா என்று கூச்சலிடுவார்கள். இவளின் இருக்கையில் அமரும் வரை காத்திருப்பார்கள். பின்னர் அவளை சூழ்ந்து கொள்வார்கள். எந்தெந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கிறதோ அதையெல்லாம் அவள் புரிந்து கொண்ட பாணியில் அவர்களுக்கு விளக்குவாள். அதை அப்படியே கேட்டுவிட்டு டயக்ராம்ஸ் இருந்தால் அதையும் பார்த்து விடுவார்கள். அந்த கேள்விகளை கொஷின் பேப்பரில் வந்துவிட்டால் அவ்வளவுதான், தூள் கிளப்பி விடுவார்கள். அன்றும் அந்த அசைன்மெண்ட்டை அவள் எப்போது முடிப்பாள் என்று காத்திருந்தனர். புத்தகம் கிடைத்த ஆர்வத்தில் உடனே அந்த அசைன்மெண்ட்டுக்கான விடை இருக்கும் பக்கத்தை புரட்டி வைத்தாள். பின்பு அவளின் நோட்ஸை எடுக்க கீழே இருக்கும் பையை எடுக்க குனிந்தாள். அவ்வளவுதான், பக்கத்தில் ஏதோ விளையாடிக் கொண்டிருந்த 2 நண்பர்களில் ஒருவன் தடுமாறி அவன் கையை அந்த புத்தகத்தின் மேலே வைக்க அதன் விளைவாக அந்த பக்கத்தின் தாள் கிழிந்து தொங்கியது. ராஜிக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் படபடத்து போனாள். அந்த நண்பனோ எவ்வளவு சாரி சொன்னான் என்றே தெரியவில்லை. சிலர் அந்த பக்கத்தை அப்படியே வைத்து லைப்ரரி ரிட்டர்ன் செய்துவிடு என்றார்கள். ஆனால் அந்த லைப்ரரியனோ புத்தகத்தை புரட்டி பார்த்து அல்லவா என்ட்ரி பண்ணுவார் என்று அவளுக்கு நினைவு வந்தது. சரி, நடந்தது நடந்துவிட்டது என்று தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு லைப்ரரிக்கு சென்றாள். லைப்ரரியனிடம் பொய் சொல்லாமல் நடந்ததை சொல்லிவிட்டால் ஏதேனும் சிறிய அபராதம் தான் சொல்லுவார் என்று நினைத்தாள். ஆனால் அவள் உண்மையை கூறிய போது அவரோ அந்த காப்பி ஒன்றே ஒன்றுதான் இருந்தது என்றும் அவள் புதிய புத்தகம் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் கூறிவிட்டார். ராஜி எவ்வளவு கேட்டுக்கொண்ட போதும் அவர் அந்த முடிவிலிருந்து மாறவில்லை. வாடிய முகத்துடன் கிளாஸுக்கு வந்த ராஜியிடம் நடந்ததை கேட்டனர் தோழிகள். அந்த நண்பனோ தானே அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்துக்கொள்வதாக முன் வந்தான். ஆனால் ராஜிக்கோ தவறு அவளுடையது என்று தோன்றியது. தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்தியிருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று நினைத்தாள். வீட்டிற்கு வந்து பெற்றோர்களிடம் நடந்ததை கூறினாள். ஏற்கனவே வாடியிருந்த அவளிடம் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. அவளின் தந்தை அந்த புத்தகத்தை எங்கெங்கோ தேடி அலைந்தார். ஆனால் கிடைத்த பாடில்லை. இப்போது போல் ஆன்லைன் சர்ச்சிங் எல்லாம் இல்லையல்லவா? பின்பு தனது ஒன்றுவிட்ட சகோதரன் அவர்களை காண வந்தபோது நடந்ததை கேட்டு தானே அதை சென்னையிலிருந்து வாங்கி வந்து கொடுத்தான். விலையை பார்த்தவுடன் ராஜிக்கு தூக்கி வாரி போட்டது. அவர்களோ நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். திடீரென்று இந்த செலவை வைத்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளை வாட்டியது. ஆனால் அவளது சகோதரனோ பணம் எதுவும் வாங்காமல் தங்கைக்கு செய்ய முடிந்ததே என்ற சந்தோஷத்தில் விடை பெற்று சென்று விட்டான். தாய் தந்தையிடம் என்ன சொல்வதென்றே தெரியாமல் தவித்தாள் ராஜி. தனது உடன் பயிலும் தோழியர்கள் சிலரோ ஏன் உண்மையை சொல்லி இப்படி மாட்டிக்கொண்டாய் என்றனர். பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னது தவறோ என்ற குழப்பத்தில் தவித்தாள் ராஜி. அதை புரிந்து கொண்ட அவளின் பெற்றோர்கள் அவளை பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னதற்கு முதலில் பாராட்டினார்கள். பின்பு அவளுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் அதை பார்த்து ஜாகிரதையாக பயன்படுத்தும்படி கூறினார்கள். மற்றும் இப்படி ஒரு செலவை வைத்துவிட்டோமே என்று வருந்துவதை விட்டு இதில் கிடைத்த பாடத்தை அனுபவமாக எடுத்து செயல்படும்படி கூறினார்கள்.
அப்படி அவர்கள் அன்று சொல்லிக் கொடுத்ததால்தான் தானும் இன்று தனது பிள்ளைகள் தவறு செய்யும்போது அதை பொறுமையாக கண்டிப்பதும் அதன் விளைவுகளை அவர்களுக்கு உணர்த்துவதையும் பழக்கமாக கொண்டிருந்தாள். பிள்ளைகள் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்யும்போது எப்போது நம்மிடம் மறைக்காமல் தைரியமாக கூற முன் வருகிறார்களோ அப்போது நாம் அவர்களை சரியாக வழிநடத்துகிறோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. முற்றும்.